D 2/4, tempo 130. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைதனிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம்.
என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாழிது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. D minor 6/8, tempo 135. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான அவ சொல்லால விரட்டிடுவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான அவ சொல்லால விரட்டி விட்டு. பவராவி எனக்குள்ளே எந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே எந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகள. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகள. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான அவ சொல்லால விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவ சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவ சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான அவ சொல்லால விரட்டி விட்டேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவா மனம் வீசுவேன்.
கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவா மணவீசுவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான அவ சொல்லால விரட்டி விட்டேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான் இந்த ஊரெல்லாம் டார்ச்சடிப்பேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான் இந்த ஊரெல்லாம் டார்ச்சடிப்பேன். உப்பாக பரவிடுவே நான் எப்போதும் சுவை தருவே. உப்பாக பரவிடுவே எப்போதும் சுவை தருவே. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான அவ சொல்லால விரட்டி விட்டேன். கர்த்தரின் முத்திரை என்மேல் முற்றிலும் அவருக்கு சொந்தம். கர்த்தரின் முத்திரை என்மேல் நான் முற்றிலும் அவருக்கு சொந்தம். ஆச்சாரமாய் ஆவியானவர் நான் நிச்சயமாய் மீட்பு பெறுவே. ஆச்சாரமாய் ஆவியானவர் நான் நிச்சயமாய் மீட்பு பெறுவே. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான அவ சொல்லால விரட்டி விட்டே. தேவனாலே பிறந்தவன் நான் எந்த பாவமும் செய்வதில்லை. தேவனாலே பிறந்தவன் நான் எந்த பாவமும் செய்வதில்லை. கர்த்தரே பாதுகாக்கிறார், தீயோன் என்னை தீண்டுவதில்லை. கர்த்தரே பாதுகாக்கிறார், தீயோன் என்னை தீண்டுவதில்லை. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான அவ சொல்லால விரட்டி விட்டேன். கடவுள் எனக்கு வாக்களித்ததை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்று. கடவுள் எனக்கு வாக்களித்ததை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்று நிச்சயமாய் நம்பினதாலே நான் நம்பிக்கையில் வல்லவனானே. நிச்சயமாய் நம்பினதாலே நான் வல்லவனானே. வல்லமையின் ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான அவ சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான பொல்லாத சாத்தான அவ சொல்லால விரட்டி விட்டேன். Amen. Thank you, God.
E 3/4, tempo 140. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறோம். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திடுவோம். அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறோம். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்போம். கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. எங்கள் குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. பலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே எம் உயிரே நன்றி நன்றி ஐயா. ஓ பெரியவரே எம் உயிரே நன்றி நன்றி ஐயா. நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா. நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. ஓ நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. நலன் தரும் நல் மருந்தே நன்றி நன்றி ஐயா. நலன் தரும் நல் மருந்தே நன்றி நன்றி ஐயா. எல்லா நன்மைகளின் ஊற்றே நன்றி நன்றி ஐயா. எல்லா நன்மைகளின் நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறோம். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்போம். எம்மை அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறோம். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்போம். உள்ளம் மகிழ்ந்திருப்போம். Hallelujah. Thank you Lord Jesus. உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நீர் இந்த ஸ்தல சபைக்கும் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் எழுப்புதலை சந்திக்க வேண்டிய அனைத்து தேசங்களுக்கும் நீர் உம்மை வல்லமை மிக்கவராக காண்பிக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்துக்குரிய உம்முடைய
அரும்பெரும் வாக்குறுதி நிமித்தம் எங்கள் வாழ்வு உமக்குன்பாக உத்தமம் அடைவதாக, உறுதி அடைவதாக, ஸ்திரம் அடைவதாக, தூய்மை அடைவதாக, உம்மோடு பழக எங்களுக்கு பண்பையும் பணிவையும் கீழ்ப்படுதலையும் மனத்தாழ்மையும் கற்றுத்தாங்க. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். மகிமையான காரியங்களை செய்வேன் என்று வாக்குரைத்ததை பேரிரக்கத்தால் எங்கள் காலத்திலே அதை நீர் செய்வதை நாங்கள் காணும் அனுகூலம் தெரிய வருவதாக. தேங்க்யூ ஜீசஸ். இயேசு நாமத்தினாலே வழி நடத்தும் பிதாவே, ஆமென். எழுந்து நிற்போம். முதலாவதாக உற்சாகமாக கரங்களை தட்டுவோம். ஆமென். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஏன்னு கேட்கல, நானும் ஏன்னு சொல்ல போகிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவேன். ஏன்னு கேட்கல, ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். அது இன்னைக்கு சத்தீஸ்கட்டில் அந்த ஆதேஷ் ஒருத்தன் அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் பெண்களையும் அனைவரையும் கொல்லுவேன், மானபங்கப்படுத்துவேன் என்று சொன்னான். அதற்காக ஒரு திரளான ஆயிரக்கணக்கான அந்த சங் பரிவாருடைய வீரர்கள், போர் வீரர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். ஆனால் தேவன் அதை நடக்காமல் தடுத்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சரி, தொடர்ந்து ஆதியாகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். Let's all read together the book of Genesis chapter 17. ஆதியாகமம் 17. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன்
வித்தல்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொள்ளப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொள்ளப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாய் இருக்க கடவுது. நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோல் உள்ள ஆண் பிள்ளையாய் இருந்தால் அந்த ஆத்மா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்தில் சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். தேவன் ஆபிரகாமுடைய பேசி முடித்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்துக்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளிலே தானே விருத்த சேதனம் பண்ணினான். ஆபிரகாமுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும்போது அவன் 99 வயதாக இருந்தான். அவனுடைய குமாரர் இஸ்மவேலுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும்போது அவன் 13 வயதாக இருந்தான். ஒரே நாளில் ஆபிரகாமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். வீட்டிலே பிறந்தவர்களும் அந்நியரிடத்திலே பணத்துக்கு கொள்ளப்பட்டவர்களுமாகிய அவன் வீட்டு மனுஷர்கள் எல்லாரும் அவனோட கூட விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். 99 சங்கீதத்தை வாசிப்போம். Let's read the book of Psalms chapter 99. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சியோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தமுள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபின் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தமுள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக சம்பத்திலிருந்து அவர்களோட பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாய் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியில் நிமித்தம் நீதி சரிகட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருந்தீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பருவத்துக்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாய் கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர். ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. Thank you, Lord. Thank you, Jesus. D 6/8, 115. சங்கரிப்பேன் சாத்தானின் கிரியைகளை, சங்கரிப்பேன் சாத்தானின் கிரியைகளை. கர்த்தர் நாமத்தினால், கல்வாரி இரத்தத்தினால், இயேசு நாமத்தினால், கல்வாரி இரத்தத்தினால் ஜெயமெடுப்பேன், தோற்கடிப்பேன்,
ஜெயமெடுப்பேன், தோற்கடிப்பேன். திருவசனம் அறிக்கை செய்வேன், அவர் திருவசனம் அறிக்கை செய்வேன். சங்கரிப்பேன் சங்கரிப்பேன் சாத்தானின் கிரியைகளை, சங்கரிப்பேன் சங்கரிப்பேன் சாத்தானின் கிரியைகளை. வேதனையில் கூப்பிட்டேன், பதில் தந்து விடுவித்தார். வேதனையில் கூப்பிட்டேன், பதில் தந்து விடுவித்தார். என் பக்கம் இருக்கின்றார், எதற்கும் பயமில்லையே. என் பக்கம் இருக்கின்றார், எதற்கும் பயமில்லையே. ஜெயமெடுப்பேன், தோற்கடிப்பேன். ஜெயமெடுப்பேன், தோற்கடிப்பேன். அவர் திருவசனம் அறிக்கை செய்வேன், அவர் திருவசனம் அறிக்கை செய்வேன். சுற்றி வரும் சோதனைகள் முற்றிலும் எரிகின்றன, சுற்றி வரும் சோதனைகள் முற்றிலும் எரிகின்றன. எரியும் முட்செடி போல் சாம்பலாய் போகின்றன, எரியும் முட்செடி போல் சாம்பலாய் போகின்றன. ஜெயமெடுப்பேன், தோற்கடிப்பேன். ஜெயமெடுப்பேன், தோற்கடிப்பேன். அவர் திருவசனம் அறிக்கை செய்வேன், அவர் திருவசனம் அறிக்கை செய்வேன். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்கின்றது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்கின்றது. மிகவும் உயர்ந்துள்ளது, மிரக்கல் நடக்கின்றது. மிகவும் உயர்ந்துள்ளது, மிரக்கல் நடக்கின்றது. ஜெயமெடுப்பேன், தோற்கடிப்பேன். ஜெயமெடுப்பேன், தோற்கடிப்பேன். அவர் திருவசனம் அறிக்கை செய்வேன், அவர் திருவசனம் அறிக்கை செய்வேன். சாகாமல் பிழைத்திருப்பேன், சரித்திரம் படைத்திடுவேன். சாகாமல் பிழைத்திருப்பேன், சரித்திரம் படைத்திடுவேன். கர்த்தர் செய்தவற்றை காலமெல்லாம் அறிவிப்பேன், கர்த்தர் செய்தவற்றை காலமெல்லாம் அறிவிப்பேன். ஜெயமெடுப்பேன், தோற்கடிப்பேன். ஜெயமெடுப்பேன், தோற்கடிப்பேன். அவர் திருவசனம் அறிக்கை செய்வேன், அவர் திருவசனம் அறிக்கை செய்வேன். நல்லவர் கர்த்தர் என்று எல்லாரும் துதித்திடுவோம், வல்லவர் கர்த்தர் என்று எல்லாரும் துதித்திடுவோம். என்றென்றும் அவர் கிருபை நம்மேலே இருக்கின்றது, என்றென்றும் அவர் கிருபை நம்மேலே இருக்கின்றது. ஜெயமெடுப்பேன், தோற்கடிப்பேன். ஜெயமெடுப்பேன், தோற்கடிப்பேன். திருவசனம் அறிக்கை செய்வேன், அவர் திருவசனம் அறிக்கை செய்வேன். கர்த்தரன் பலனானார், நான் பாடும் பாடலானார். கர்த்தரன் பலனானார், நான் பாடும் பாடலானார். நல்லோரின் குடும்பங்களில் நாளெல்லாம் கொண்டாட்டமே, நல்லோரின் குடும்பங்களில் நாளெல்லாம் கொண்டாட்டமே. ஜெயமெடுப்பேன், தோற்கடிப்பேன். ஜெயமெடுப்பேன், தோற்கடிப்பேன். அவர் திருவசனம் அறிக்கை செய்வேன், அவர் திருவசனம் அறிக்கை செய்வேன். தூக்கி எறிந்தார்கள், வீழ்த்த முயன்றார்கள். தூக்கி எறிந்தார்கள், வீழ்த்த முயன்றார்கள். கர்த்தரோ உதவி செய்தார், தூணாக துணை நின்றார். கர்த்தரோ உதவி செய்தார், தூணாக துணை நின்றார். ஜெயமெடுப்பேன், தோற்கடிப்பேன்.
ஜெயமெடுப்பே தோற்கடிப்பே. திருவசனம் அறிக்கை செய்வே, அவர் திருவசனம் அறிக்கை செய்வே. சங்கரிப்பேன் சங்கரிப்பேன் சாத்தானின் கிரியைகளை, சங்கரிப்பேன் சங்கரிப்பேன் சாத்தானின் கிரியைகளை. கர்த்தர் நாமத்தினால் கல்வாரி இரத்தத்தினால், கர்த்தர் நாமத்தினால் கல்வாரி இரத்தத்தினால். ஜெயமெடுப்பே தோற்கடிப்பே, ஜெயமெடுப்பே தோற்கடிப்பே. திருவசனம் அறிக்கை செய்வே, அவர் திருவசனம் அறிக்கை செய்வே. இயேசு திருவசனம் அறிக்கை செய்வே. Hallelujah, hallelujah. Thank you, Lord. E 2/4, tempo 120. இயேசுவை நம்பி இருக்கிறேன், எதற்கும் பயப்படேன். இவ்வுலகம் எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும்? இயேசுவை நம்பி இருக்கிறேன், எதற்கும் பயப்படேன். இவ்வுலகம் எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும்? இவ்வுலகம் எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும்? பயம் என்னை ஆட்கொண்டால் பாடுவேன் அதிகமாய். திருவசனம் தியானம் செய்து ஜெயமெடுப்பேன் நிச்சயமாய். பயம் என்னை ஆட்கொண்டால் பாடுவேன் அதிகமாய். திருவசனம் தியானம் செய்து ஜெயமெடுப்பேன் நிச்சயமாய். அச்சம் மேற்கொள்ளாது இறை அமைதி என்னை காக்கும். இவ்வுலகம் எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும்? இவ்வுலகம் எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும்? என் சார்பில் இருக்கின்றீர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். செயல்படுவோ திரும்புவார்கள் பின்னிட்டு. என் சார்பில் இருக்கின்றீர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். எதிரா
கர்த்தரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே அன்பரே நல்லவரே வல்லவரே எம்மாண்டவரே. அன்பரே நல்லவரே வல்லவரே எம்மாண்டவரே. அன்பரே உந்தன் நாமம் மேன்மை போ வேறொரு நாமம் இல்லையே. உந்தன் நாமம் மேன்மை போ வேறொரு நாமம் இல்லையே. நீரே எம் தேவன், நீரே எம் தேவன், வல்லமையுள்ளவரே. நீரே எம் தேவன், நீரே எம் தேவன், ஆலோசனை கர்த்தரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே அன்பரே நல்லவரே வல்லவரே எம்மாண்டவரே. அன்பரே வல்லவரே நல்லவரே எம்மாண்டவரே. அன்பரே Sara la radina shabara balare bahatana naki makrik pararama shukra balare balare handara balare bushabara balare. You're so holy, hallelujah, Almighty God. Oh mamrakadi handara nigadagara balare balare bushabara balare ba. எல்லாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. எல்லாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. எல்லாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. எல்லாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே மகத்துவ, நீரே பரிசுத்த. உம்மை ஆராதிப்போ. நீரே உன்னத, நீரே மக
மகத்துவ நீரே பரிசுத்த உம்மை ஆராதிப்போ. ஓலத்னியான மனநம சிவரபலரபல நிதுரன மனஹலர கலாதிய கிரலசுரதிரே. ஒப்பில்லாதவரே, நீதியின் சூரியனே, மகிமையின் பிரதாபனே. ஓ glory glory Lord, hallelujah. ரேமமுக்ரகதனந்தர ஷபரபலரபலரபலரிய ஷபரபலரபல. தேசம் முழுவதும் உடைய மகிமையால் நிரப்பும் ஆண்டவரே. உடைய வல்லமை விளங்க பண்ணும், உடைய வல்லமை விளங்க பண்ணும், நாமத்தின் மகத்துவத்தை விளங்க பண்ணும். சமூகம் எவ்வளவு பாக்கியம் ஆண்டவரே. கணக்கு வழக்கில்லாத அருவருப்புகளால இந்த தேசம் தீட்டுப்பட்டிருக்க உடைய இரத்தத்தாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம், உம்மை பணிகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. ஓ பிளபரா கனஷபர பலரபல இரத்ராஸ்ரா கரபலரி பலுரதி அந்தர பலரபல பஷபரபல. ஏமன வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதப்படி. இந்த தேசத்தை சுத்திகரியும், தேசத்தாரை சுத்திகரியும், இந்திய திருச்சபை சுத்திகரியும் ஆண்டவரே. மகத்துவமான காரியங்களை செய்யும் ஆண்டவரே. ஓ ரிபர கரபலர பல பலர பல பல பஷி லிப்ர பரகர பலர கலாலந்தர பலர பல பல. You are so holy, you are so holy Lord. அசைவாடுங்க ஆண்டவரே, அசைவாடுங்க. உள்ளங்களிலே, இல்லங்களிலே, எண்ணங்களிலே, மீட்டுக்கொள்ளப்பட்ட சரீரங்களிலே அசைவாடுங்க ஆண்டவரே. Mighty God, bless you Lord Jesus. Oh பிரபிதிரிபிரிபி. உம்மை போல் ஆள், உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. நீரல்லால் எங்களுக்கு பரலோகத்திலே யார் உண்டு? உம்மை தவிர வேறு விருப்பம் இல்லை அப்பா. In your great mercy, continue to sanctify us, purify us, Lord. Thank you, Jesus. இயேசுவின் மூலமாக இந்த துதிலை பாத்தில் வைக்கிறோம். ஏற்று வழி நடத்த சுவாமி. ஆமென். கர்வம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் நாம் இருக்கிறோம். அதுதான் இந்த மாதத்துக்குரிய தொலை தூரமான வருகை பரியந்தம் நம்மை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தும் வாக்குறுதி. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். வெளிப்படுத்தின விஷயங்களை மறுபடியும் ஆண்டவர் நினைவுக்கு கொண்டு வருகிறார். அதுதான் நாம் ஆராதிக்கிற தேவனுடைய ஒப்பில்லாத ஒரு பொறுப்பான ஒரு போக்கு. ஒரே முறை தேவன் தம்மை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினார்.
அதை மறுபடியும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். அதுவும் அவருடைய எல்லையில்லாத அன்பு, பேரிரக்கம். If God would not take an initiative to remind and make us remember him and his ways, அப்படியே மறதியின் பூமியிலே மண்ணோடு மண்ணா மக்கி போயிடுவோம். சர்வ வல்லமுள்ள தேவன் எல் ஷடாய், எல் ஷடாய் தேவனுடைய நாமத்தினுடைய அபாரங்களை, அதிசயங்களை, ஆச்சரியங்களை நாம் அறிய வேண்டியது இன்றியமையாத ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை உபயோகித்து கொள்வது, அனுபவிப்பது, அதற்கேற்ற மக்களாய் வாழ்வது தான் சால சிறந்தது. அதையுமே தேவன் சொல்லித்தான் வைத்திருக்கிறார். நடந்து கொண்டு தான் உத்தமனாக இருக்க முடியும். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஹலாக்கா, வாக் வித் காட். தேவன் இந்த மாதத்தில் ரொம்ப தெளிவாக எதிர்பார்க்கிறார். தேவன் ஆபிராமோடு 12ஆம் அதிகாரத்தில் உடன்படிக்கை செய்கிறார், அழைக்கிறார். 15ஆம் அதிகாரத்தில் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். 430 ஆண்டுகளுக்கு பின்னே உன்னுடைய சந்ததி இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் சொல்கிறாரு. 17ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் 3ஆம் முறை தரிசனமாகி உடன்படிக்கையை ஸ்தாபித்து அதற்கு அடையாளத்தை ஆண்டவர் தருகிறார். வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை இந்த அதிகாரத்தை வாசித்து கொண்டே இருங்கள். உங்களோடு கூட ஆண்டவர் பிரமாதமாக பேசுவார், காண்பிப்பார். ஆபிரகாம் தேவனை காட்சியாக கண்டாரா என்று சொல்வதை விட அவரை பற்றிய ஒரு குழப்பமற்ற புரிதலை ரொம்ப பிரமாதமாக பெற்றார். 19ஆம் அதிகாரத்தில் சோதோம் குமராவை அழிப்பதற்கு முன்பாக கர்த்தருடைய தூதனானவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2 தூதர்களோடு ஆபிரகாமை சந்திக்க வருகிறார்கள். அப்படி ஆண்டவரை அவர் தரிசித்திருக்கிறார். இப்போது இந்த தரிசனம் பார்ப்பது இதெல்லாம் விட ஆண்டவரை புரிந்து கொள்வது, தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டார். தேவன் சர்வ அல்லமுள்ளவர் தான், சர்வ ஞானம் உள்ளவர் தான், சர்வ வியாபகம் உள்ளவர் தான். எல்லா வல்லமையும், எல்லா ஞானமும், எல்லா வியாபகமும், எல்லா சாத்தியக்கூறும் உள்ளவரை அப்பாவை கொண்டு நாம் பிச்சைக்காரங்களாக வாழ்கிறது எவ்வளோ ஒரு துர்பாக்கியம். அதுக்கு தான் தேவன் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். உனக்கும் எனக்கும் நடுவே, உனக்கும் எனக்கும் நடுவே, உனக்கும் எனக்கும் நடுவே, உனக்கும் ஜனங்களுக்கு நடுவே. So God wants to take the center place in our life. வாழ்வில் அந்த மத்திய பகுதியை ஆண்டவர் விரும்புகிறார், ஆளுமையை விரும்புகிறார். ஆட்கொண்கிற தேவன், மெய்யான தேவனை மாத்திரம்தான் ஆட்கொள்ளுகிற தேவன் சொல்ல முடியும். விக்கிரகங்கள் நம்மை ஆட்கொள்ளாது. ஆனால் அதற்கு பின்னே செயல்படுகிற அசுத்த ஆவி நம்மை அலைக்கழிக்கும். நரகத்தில் போய் சேர்ற வரைக்கும் சாத்தானால் நம்மளை அலைக்கழிக்க தான் முடியும், ஆட்கொள்ள முடியாது. ஆனால் ஜீவனில் தேவனை விசுவாசித்து அவரை பின்பற்றும் போது மறுபிறப்படைந்த நேரம் முதல் மகிமையிலே பிரவேசிக்கும் நேரம் வரைக்கும் முடிவில்லா வாழ்வு தேவன் நம்மை நிறைத்தவராய் இருக்கிறார். தமக்குள்ளே வைத்து கொண்டவராய், நமக்குள்ளே இருக்கிறவராய், அவருக்குள்ளே நாம் இருக்கிறவராய் நம்மை வழி நடத்துகிறார். இதெல்லாம் தத்துவம் கிடையாது. These are not philosophies. இதெல்லாம் சூப்பர் நேச்சுரல் ரியாலிட்டிஸ், இயற்கைக்கு அப்பாற்பட்ட பேர் உண்மைகள். ஆண்டவர் விருத்த சேதனத்தை ஸ்தாபிக்கிறார்.
பேரை மாற்றுகிறார். புருஷன் பேரை மாற்றுறார், மனைவி பேரை மாற்றுகிறார். புதிய ஒரு குழந்தையை வாக்கு பண்ணுகிறார். 12ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த அதிகாரத்துக்குள்ளே அவசரம் ஆயிடுச்சு. இஸ்மவேல் பிறந்து விட்டார். ஏறக்குறைய விருத்த சேதனம் அடையும் போது 13 வயது என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் தன் உடன்படிக்கையை ஸ்தாபித்து அந்த விருத்த சேதனத்தை அடையாளமாக தேவன் வைக்கிறார். விருத்த சேதனம் என்கிற அந்த சடங்கை நாம் முக்கியப்படுத்தாமல் ஆண்டவருக்காக நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நம்மை சார்ந்தவர்கள் அனைவரும் தேவனுடன் இருக்க வேண்டும் என்று தேவன் உரிமை பாராட்டுகிறார். தேவனை நாம் இன்னும் தூரத்தில் வைத்து பார்த்து தான் பழகி கொண்டிருக்கிறோம். அவரை முழுமையாக நாம் மதிக்கவில்லை. ஏனென்றால் இந்த இறை பரிமாற்றம் இன்னும் நடக்கவில்லை. அந்த உரிமை பாராட்டும் நெருக்கமான உறவிலே, ஒப்பந்தத்திலே, பந்தத்திலே இருந்து தேவன் செயல்பட தான் அழைத்த மனிதனை இன்னும் ஒரு படி கீழ்ப்படிதலிலே வளரும்படி, ஒத்துழைக்கும்படி தேவன் அழைத்து அவருக்கு அடையாளத்தை ஸ்தாபிக்கிறார். அவர் மனம் முடித்த பெண்ணையும் தேவன் தகுதிப்படுத்துகிறார். வருகையின் சமீபமான காலத்திலே, உலக முடிவின் காலத்திலே, நாட்களை இன்னும் அறிவு துல்லியமாக வேண்டிய நெருக்கத்திலே தேவன் இன்னொரு பெரிய சகாயத்தை பாராட்டி, இரக்கத்தை பாராட்டி நம் வாழ்க்கையை மறுசீரமைத்து கொள்ள நினைவுபடுத்துகிறார். God gives us yet another chance to revise our life. நிறுத்தி நிதானமாக இந்த அதிகாரத்தை வாசிங்க. நீங்கள் கண்டுபிடிக்கிற செய்தி தான் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நீங்கள் பல முறை வாசிக்கணும், வாசித்ததே திரும்பியும் அந்த வழியாக வந்து திருப்பி அதில் நிலை நின்று பார்க்கணும். இதில் 90% தேவன் பெரிய உத்தரவாதத்தை எடுத்துக்கொள்கிறார். 10% ஆபிரகாமுடைய ஒத்துழைப்பை கேட்கிறார். அது 100% கேட்கிறார். 10% ஒத்துழைப்பு தான், ஆனால் 100% அதை நீ கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறார். அவர் இப்படி தன்னை வெளிப்படுத்தின போது கூட அந்த மனித வரையறை, தட் ஹியூமன் லிமிட்டேஷன், அது பளிச்சுன்னு வெளிப்படுறதை நம்ம பார்க்குறோம். 17ஆம் வசனத்தில், அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டான். சொல்லிக்கொண்டு கர்த்தருக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறான். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். நாம் தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும், மாற்று கருத்துக்கு இடமில்லை. இல்லை என்றால் அதை கரெக்டாக சொல்லணும்னா, என்னுடைய அபிப்பிராயத்தில் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், நாம் மறு உத்தரவை அவர் விருப்பப்படுகிற வண்ணமாக கொடுத்து ஒத்துழைக்க வேண்டும். தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், அதற்கு மறு உத்தரவை அவர் ஏற்றுக்கொள்ளும் விதமாக நாம் முழுமையாக தர வேண்டும். அப்போது தேவன் தெரிந்து கொள்கிற மனுஷனை தேவன் உருவாக்குகிறார். ஆபிரகாமுக்கு
தன்னை வெளிப்படுத்தும் போது சர்வ வல்லமுள்ள தேவனாக வெளிப்படுத்துகிறார். எல் ஷடாய். அங்கே 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? தேவன் நம்மிடத்தில் ஒரு சரியான கீழ்ப்படுதலை, முழுமையான கீழ்ப்படுதலை, அவருடைய நித்திய உன்னத நோக்கத்தை நிறைவேற்றும் போது நமக்கு இப்படிப்பட்ட பற்றாக்குறை மிக்க மறு உத்தரவு தான் நமக்குள்ளே எஞ்சி இருக்கிறது. அதை தேவன் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார். இதை நான் இன்றைக்கு பிரசங்க பாணியிலே சொல்லலை. இந்த வசனங்களெல்லாம் நான் பிரசங்கித்திருக்கிறேன், இந்த பகுதியெல்லாம் நான் வாசித்திருக்கிறேன். ஆனால் இந்த வயதிலும் இன்னும் நான் ஆபிராம் உம்மை அறிந்தது போல நான் அறியவில்லையே, அவர் அடைந்து அனுபவித்தது போல நம்மை அடையவில்லையே, அவருக்குள்ளாக நீங்கள் வாசம் பண்ணலை, அவர் மேலே ஆவியானவர் ஊற்றப்படலை, இதெல்லாம் எனக்குள்ளே ஊற்றப்பட்டும் நீர் விரும்பும் அந்த ஸ்தானத்திலே என்னை வைத்த எல்லையிலே என்னை வைத்த காரியத்துக்காக நான் இன்னும் ஆயத்தப்படவில்லையே என்கிற ஒரு ஆதங்கம் எனக்குள்ளே இருக்கிறது. என் ஆதங்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. தேவனுடைய விருப்பம் ஒவ்வொருவரை பற்றி மிகுந்த ஆவலாக இருக்கிறது. அவரை நம்ம உபயோகிக்கிறத விட அவர் நம்மை உபயோகிப்பது ரொம்ப அவசியம். அவரை நம்ம உபயோகிக்கிறத விட அவர் நம்மை உபயோகிப்பது நமக்கு ரொம்ப அவசியம். அப்போ தான் நாம் உடன்படிக்கையில் நிற்போம். அதெல்லாம் அவசியமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நினைக்க தான் தோணும். ஒரு கோடி முறை நினைக்க தோணும். ஆனால் நீங்கள் உடன்படிக்கையின் மக்களாக நீங்களும் நானும் இருக்கணும். உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். நம்மக்கிட்ட அவர் கலந்து ஆலோசிக்கலை. நான் உடன்படிக்கை பண்ணட்டுமா, நான் உன்னோடு தொடர்ந்து பழகுவதற்கு உன்னை என்னுடைய மகளாக தெரிந்து கொண்டேனே, உன்னை என்னுடைய மனவாட்டியை தெரிந்து கொண்டேனே, உனக்கு எனக்கு ஒரு நித்திய உறவை இப்படிப்பட்ட உருவக பேச்சினாலே சொன்னேனே, இதெல்லாம் செய்கிறதுக்கு நான் வேறு எதாவது செய்யட்டுமா அப்படின்னு நம்மகிட்ட கலந்து ஆலோசிக்கலை. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இல்லைன்னா நமக்குள்ள மதீனமான கேள்விகள் புத்திசாலித்தனமாக கேட்டது போல எழுந்து கொண்டே இருக்கும். நம்மை ஆண்டவர் போர் சேவைகளாகவும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை போருக்கு அவர் ஆயத்தம் பண்ணும்போது நமக்கு சிவிலியன் ட்ரெஸ் கொடுக்கறது இல்லை, மிலிட்ரி யூனிஃபார்ம் தான் தராரு. போர்க்களத்திலே இறங்கி வேலை செய்யணும்னா அதுக்கு வேறு மாதிரி ஒரு யூனிஃபார்ம். பேரக்ஸில் இருக்கும்போது ஒரு விதமான யூனிஃபார்ம், சீருடை. போர்க்களத்தில் இருக்கும்போது பாதுகாவல் அம்சங்கள் கொண்ட சீருடை. எப்படா கழட்டி எறிவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சோல்ஜருக்கு இருக்கக்கூடாது. அவன் எப்படி அவனுடைய சீருடையை, அந்த பாதுகாவலின் அம்சங்களை அவன் முக்கியப்படுத்துவான் என்றால், எதிரியினுடைய குண்டு, எதிரியினுடைய தாக்குதல் எந்த ஒரு கோணத்திலும் என்னை தாக்கும், நான் முதலாவதாக என்னை தற்காத்து கொள்ள வேண்டும், என் உயிரை நான் மதிக்கவும் வேண்டும், என் உயிரை நான் பணையும் வைத்தும் முன்னேற வேண்டும், அவனை ஜெயிக்க வேண்டும், முதலாவதாக அவனை அழிக்க வேண்டும் என்பதை விட ஜெயிக்க வேண்டும். அவனுடைய மூர்க்கமும் அவனுடைய எண்ணமும் துரோகமாயிருந்தால் அவனை அழிக்க வேண்டும் என்று முன்னேற வேண்டும். இப்படிலாம் பல நிலையிலே தேவன் நம்மை தெரிந்து கொண்டதுனால அவருக்கு முன்பாக நடந்து கொண்டு நாம் உத்தமமாக இருப்பதற்கு, அவரை புரிந்து கொள்வதற்கு அவர் தம்மை சர்வ வல்லமுள்ள தேவனாக காண்பிக்கிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்பி வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி. இன்னொன்று, நான் இந்த முறை இதை நான் யோசித்த போது ரொம்ப இருக்கிறே தாழ்மையின் உச்சம் அப்படின்னு நினச்சி, எனக்கு இருக்கிறது போதும் ஆண்டவரே, போதும் என்கிற மனதுனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் சொல்லியிருக்கீங்க, அதனால் எனக்கு எல்லாமே போதும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது
பெரிய தெய்வ குற்றமாக இல்லாட்டினாலும் அது தேவ சித்தம் அல்ல. நாம் பலுகி பெருக வேண்டியது தேவனுடைய சித்தம். Praise the Lord. On God's terms, அவருடைய திட்டத்தின் பிரகாரமாக, அவருடைய வரையறையின் பிரகாரமாக, அவருடைய எதிர்பார்ப்பின் பிரகாரமாக. அங்கே தான் நம்ம நித்தமும் தவறி 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 சரிந்து சரிந்து விழுகிறோம். அவர் சித்தம் இல்லாமல், அவருடைய புகழ் ஓங்காமல், அது பிரபலியமாகாமல், பிரசித்தமாகாமல் இருக்கும் எந்த விஷயத்தில் நாம் பலுகி பெருக தேவன் விரும்பவில்லை. இந்த ஹோல் அதிகாரமும் இதோடு முன்னும் பின்னும் ரிலேட்டடான சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் நம்மை தேவனுக்கும்பாக, சர்வ வல்லவருக்கும்பாக நாம் அங்கீகாரம் பெறுவதற்கு, மரியாதை பெறுவதற்கு, உறவு அடைவதற்கு, உராய்தல் அடைவதற்கு, உரசி பழகுவதற்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது உத்தமம், இன்டெகிரிட்டி. இட்ஸ் நாட் வாட் வி வில் லைக் டு எக்ஸ்பிளைன் அபவுட். நாம் இதுதான் உத்தமம் புரிஞ்சு எதாவது வச்சுருப்போம், இது இப்படி தான் இருக்க முடியும், இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல. அவர் விரும்புகிற பிரகாரமாக அவருடைய விளங்கிக்கிற மாதிரி சொல்ல, அவருடைய கத்தி நம்முடைய சரீரத்தில் விளங்கணும். தோத்திரம் சத்தமே இல்லை. இங்கே பாருங்கள், அவர் சொல்கிறாரு பாருங்கள். பதிமூணாம் வசனத்தில், உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும், ஆதியாகமம் 17:13, உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் உன் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, இப்படி அவர் சொன்ன அந்த பிரகாரமாக, இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாய் இருக்க கிடவுது. அது மாத்திரம் எல்லாரும் வாசிங்க. இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாய் இருக்க கிடவுது. இன்னொரு வாசிங்க. இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாய் இருக்க. So God has come forward in His eternal wisdom to make a covenant with our bodies, சிங்குலர்லி அண்ட் ப்ளூரலி. கிறிஸ்துவின் சரீரமாய் நாம் இருக்கிறோம், அங்கங்களாக இருக்கிறோம். நாமே கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். நம்முடைய சரீரத்தோடு தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், கர்த்தரும் சரீரத்துக்குரியவர் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ our body belongs to God. எடுத்தவங்க ஒருத்தெல்லாம் யோசிக்க வேண்டாம், சனி முனி போலலாம் யோசிக்க வேண்டாம். மாம்சத்திலே நன்மை இல்லை என்பது வேதம் நம்மை அப்படிப்பட்டதான ஒரு உண்மையை சொல்லி நமக்கு நிதானத்தை கொடுக்கிறது. சிறையிலே வைக்கவில்லை. நம்முடைய சரீரத்திலே ஒரு வரையறை இருக்கிறது, அதில் ஒரு பற்றாக்குறை இருக்கிறது என்று வேதம் சுட்டி காண்பிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. தேவன் அதை சுட்டி காண்பித்து நம்மை சிறையிலே வைக்கவில்லை. அந்த நெருக்கத்திலே நீ என்னை அடைந்து எனக்கு ஆலயமாக மாறு, என் உடன்படிக்கையில் நில்லு, உன் சரீரத்திலும் நான் மகிமைப்படுவேன். பவுலின் உருமாலை தூக்கி எறியும்போது அசுத்தாவில் ஓடின என்பது வாசித்து வாசித்து சொல்லி மகிழ்கிறோம். பேதுரு நிழல் பட்டவர்கள் சுகமானார்கள் என்று சொல்லி ஆத்து போகிறோம். ஆனால் அப்படி இந்த டாட் வைக்கிறாங்களே இலக்கணத்தில், அப்படியே புள்ளி வச்சுட்டே போவாங்க. என்னத்தை சொல்கிறதுனே தெரியல. வாட் வே டு ரெஸ்பாண்ட். சரீரம் உடன்படிக்கையின் சரீரமாக இருந்தால் அதை நாம் பேணி காக்க வேண்டும். சுகத்தை பேணி காப்பது போல ஆன்மீக சரீரத்தை, ஆவியானுடைய ஆலயமாக இருக்கிற இந்த சரீரத்தை நாம் பேணி காக்க வேண்டும். we don't சரீரத்தை ஈனப்படுத்துவதற்கு பிசாசு சொல்லி கொடுத்துருக்கிறான். சரீரத்தை துன்புறுத்துவதற்கு பிசாசு சொல்லி கொடுத்துருக்கிறான். ஆனால் தேவன் சர்வ வல்லமுள்ளவர். அவர் என்ன ஒரு ஒப்பில்லாத நிதானத்தோடு நம்மோடு பழகுகிறார்.
சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. சரீரத்தை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் சரீரத்தை துன்புறுத்தி கொள், அதை ஈனமாக நடத்து, அதை கேவலப்படுத்து, அதை அசிங்கப்படுத்து, அதை அடிமைப்படுத்து, அதை நசுக்கு. That's not the attitude God says. நான் இன்னும் ஒரு வார்த்தை நல்லாவே கேட்டேன், 2 நாட்களுக்கு முன்பாக 2 முறை கேட்டேன். அதை பற்றி நான் இன்னும் தியானிக்க முடியல. ஏறக்குறைய இந்த உத்தமமாக வாழ்வதற்கு, தேவனுடைய அந்த தரத்துக்கு நிற்பதற்கு, இந்த நம்மை நாமே ஆள நாம் கற்றுக்கொள்ளணும். We need to learn to rule ourselves and contain ourselves and control ourselves. நம்மை நாம் அடக்கி ஆள தெரிய வேண்டும், அடக்கி கொள்ள தெரிய வேண்டும், அடக்க ஒடுக்கமாய் வாழ தெரிய வேண்டும். எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்காது. அப்போது தேவன் ஆபிரகாமை அழைக்கும்போது அவர் மூலமாக தான் உலக சந்ததி, ஒரு சாம்ராஜ்யம் உருவாகிறது. 30 லட்சம் ஜனங்களாக அவங்க எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வரப்பட்டார்கள். இன்னும் அவர்கள் முழுமையாக கானானை சுதந்திரத்த பாடில்லை. சுற்றி எதிரிகள் அவருடைய எல்லைகளெல்லாம் பிடித்து வைத்திருக்கிறார்கள். நித்தமும் அங்கே யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. விருத்த சேதனம் பண்ணப்பட்ட வாழ்க்கையில், உடன்படிக்கையில் அவங்க நிற்கலை. சரீரத்தில் விருத்த சேதனம் பண்ணவங்க தான் இஸ்மவேலர்களும் யூதர்களும். நுனித்தோல் அறுக்கப்பட்டிருக்கு, ஆனால் இதயத்தின் நுனித்தோல் போகலை. கலாத்தின் நிருபத்தில் அந்த ஆவிக்குரிய விருத்த சேதனத்தை பற்றி சொல்கிறாரு. இன்னும் நாம் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்விலே நமக்கு சலிச்சு போயிடுச்சு, விருப்பமற்று போய்விட்டோம், உலகத்தோடு கலந்து போய்விட்டோம், உலகம் நம்மோடு கலந்து போய்விட்டது, பழகி போய்விட்டோம். நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசம் எல்லாம் தெரியாமல் இருக்கிறோம். பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தம் அல்லாதவர்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்குது. பேச்சு தான் உச்சகட்டமான பேச்சு. திரும்பி சொல்ல, எனக்கும் உனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். நமக்கு நடுவில் இருந்தால் தான் நம்ம பெருகுவோம். இல்லை ஒருதலை பட்சமாக ஒன்றும் பணமாக சேரும், இல்லை புகழாக சேரும், அறிவாக சேரும், எல்லாமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். யோசித்து பாருங்கள், அம்பானி அதானி அந்த ரேங்கில் இருக்கிற இந்தியன் பிஸ்னஸ் மேக்னெட்ஸ், வேர்ல்டு வைடாக இன்டர்நேஷ்னலாக பணக்காரங்களாக இருக்குது. அவங்களாம் பாருங்கள், அவங்களுடைய பணத்தால் எத்தனை பேருக்கு லாபம், எவ்வளோ லாபம். அதை அவங்க யோசிக்கிறே இல்லை. அந்த பணத்தை கொண்டு ஆளுகை செய்ய விரும்புகிறார்கள், தங்களை வளர்த்து கொள்ள விரும்புகிறார்கள், தங்களுடைய அதிகாரத்தை வளர்த்து கொள்ள விரும்புகிறார்கள், தங்களுடைய தாக்கத்தை அதிகரித்து கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் அடைந்த பாடில்லை. மக்களை ஒடுக்கி கொண்டே இருக்கிறார்கள், நசுக்கி கொண்டே இருக்கிறார்கள். சாத்தான் கையிலே ஒரு பகடை காயாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். நான் சர்வ வெல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. மேன்மையான விஷயங்களை சொல்லும்போது நேரம் மின்னலை போல ஓடி போயிடுது. யாத்திராமம் 6:3 வாசித்து நாம் பந்தி ஆசரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. தேவனுடைய ரட்சணை நாமங்கள், தேவனுடைய உடன்படிக்கை நாமங்கள், தேவனுடைய உபகாரமான நாமங்கள், தேவனுடைய உறவின் நாமங்கள், இப்படியே நீங்கள் நேரம் எடுத்து உங்களுக்கு இது வரைக்கும் இத்தனை வருஷமாக விசுவாசியாக இருந்து கேள்விப்பட்ட அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் புரியலைன்னா ஸ்தோத்திர பலியை 1000 இன்னொரு தடவை வாங்கி காணா போச்சுன்னா அந்த புஸ்தகத்தை வாங்கி பாருங்கள். பாஸ்டர் சாம் ஜபதரை ரொம்ப பிரமாதமாக தொகுத்திருக்கிறாரு. அது இன்னொரு நோட் புஸ்தகம் வாங்கி, ஒரு அரக்கை நோட் வாங்கி தனித்தனியாக அந்த ஒவ்வொரு நாமத்தை எழுதி உங்கள் மனசில் தோன்றதெல்லாம் எழுதுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் புரியுதோ அதெல்லாம் எழுதுங்க.
அதில் இருக்கிற அந்த ஒவ்வொரு நாமத்துக்குரியதான நிபந்தனைகளை, சூழல்களை நோக்கி பாருங்கள். தேவனுடைய எதிர்பார்ப்பை புரிந்துக்கோங்க. தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பவனே என்னென்னைக்கு நிலைத்திருப்பான்னு ஒரு வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய சித்தத்தையும் சத்தத்தையும் புரிந்து செய்து முடிக்கிறவர்களுக்கு தான் பரலோகம். 43 கோடி ரூபா கொடுத்தா, $5 மில்லியன் கொடுத்தா அமெரிக்க நாட்டு பிரஜை உரிமையை தருவேன்னு சொல்லி பிரசிடென்ட் ட்ரம்ப் சொல்கிறாரு. அவர் ஒரு ஜோக்கர் மாதிரி இது மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. நமக்கு தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்தால்தான் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பணங்காசு கேட்கல, மனசை கேட்குறாரு. அவருடைய உணர்வை புரிஞ்சிக்க விரும்புகிறாரு. அவருடைய நோக்கத்தை புரிஞ்சிக்க விரும்புகிறாரு. ரொம்ப சர்வ வல்லமுள்ள உள்ளவர் சொல்லிவிட்டு அவரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோங்கிறது தெரியாமல் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உங்களால் எல்லாம் முடிய மாட்டவரே பாட்டெல்லாம் தொகுத்து பாடிட்டு பரிகாரிகளையே தேடிக்கொண்டிருக்கிறோம். பஞ்சத்தில் அடிப்பட்டவர்களை போலவே இருக்கிறோம். செலவாக விரும்பவில்லை, செலவு பண்ணவும் விரும்பவில்லை. செலவழித்தவைகளும் நமக்கு பெரிய செல்வத்தை குவித்ததில்லை, செல்வாக்கை குவித்ததில்லை. பற்றாக்குறையோடு மக்கள் போகிறார்கள், உலக நன்மைகளை பெறுகிறார்கள். ஆனால் இறைவனை அடையவில்லை, ரட்சிப்பை அடையவில்லை, மறுவாழ்வை அடையவில்லை. அப்போ இந்த ஆல்மைட்டி என்று சொல்லப்படுகிற அந்த ப்ரொவிஷன் எங்கே போச்சு? அவ்வளோ சாத்தியக்கூறுமிக்க அவருடைய வல்லமை, அந்த சகவாசம். அந்த சில நேரத்தில் இப்போ உதாரணமாக இந்த பிரதமரே நம்முடைய பாலிய தோழனாக கொண்டிருக்கிறோம் வச்சுக்கோங்களேன். எல்லாம் சாதிச்செல்லாம் நினைப்போம் இல்லை. அவர் என் ஃப்ரெண்டுப்பா, என் கிளாஸ்மேட்டுப்பா, நாங்கள் 2 பேரும் தோளில் கை போட்டு தான்ப்பா பழகுவோம். 1ஆம் கிளாஸ்லேருந்து அந்த கிளாஸ் வரைக்கும் வந்தோம்ப்பா, எல்லாம் ஓகேப்பா. ஆனால் பிரதமர் ஆன பிற்பாடு அவர் உனக்கு உதவி செய்யலாம், அவனோட பழகலாம், வீட்டில் கூப்பிட்டுலாம் விருந்துலாம் போடலாம், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் சில சலுகைகளை அவருடைய வரையறைக்கு உட்பட்டதை செய்யலாம். ஆனால் சட்டப்பூர்வமாக செய்ய வேண்டியதை சட்டம் தன் வேலையை செய்யும் அப்படின்னு தான் அரசியல்வாதிகள் சூப்பராக பேசிட்டு தப்பிச்சுக்கிறானுங்க. தேவனும் அவரோடு நாம் பழகுவதற்கு சட்டத்தை நியமித்தும் கிருபையை முன் அனுப்பி, இரக்கத்தை முன் அனுப்பி, முன் அறிவித்து அவர் நமக்கு உபகாரியாக இருக்க விரும்புகிறார். விருத்த சேதனம் அதிலே ஒன்று. உனக்கும் எனக்கு நடுவாக ஒரு உடன்படிக்கை. ஸ்தோத்திரிப்போம், கண்களை மூடுவோம். இது வரைக்கும் கவனிச்சிருந்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க, நினைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பந்தியும் ஒரு நினைவு கூறுதலே, இது ஒரு அடையாள சின்னமே. யோசிங்க. டாக் டு காட். நான் திரும்பி வருமளவும் இதை ஆசரிப்பீர்களாக என்று புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஆண்டவர் அடையாளமாய் விட்டு சென்ற இந்த திருப்பந்தியிலே கையிடுவதற்கு நம் மனதை பக்குவப்படுத்திக் கொள்வோம், நம் சரீரத்தை பக்குவப்படுத்திக் கொள்வோம். இந்த திருப்பந்தியை ஸ்தாபித்த போதே அந்த 12 பேரில் ஒருத்தன் குற்றமில்லை நெஞ்சு குறுகுறுக்குங்கிற மாதிரி உட்காந்தே அவன் அவ்வளோ நடந்தும் அவன் காட்டி கொடுப்பதிலேயே ஒரே நோக்கமாக இருந்து ரசத்தையும் அப்பத்தையும் வாங்கின பிற்பாடு உருட்டுன்னு கிளம்பி போனான். நீ செய்வதை துரிதமாக செய் என்று ஆண்டவர் சொல்ல என்னமோ பெர்மிஷன் கிடைச்சிட்டது போல் நினச்சி போயிட்டுருக்கான். ப்ளீஸ், நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். தேவனே மனம் இறங்குவீராக. மிகவும் எளிய அற்பமான ஒரு அடையாளம் போல் எங்கள் கண்களுக்கு தெரிகிறது. ஒரு ரசம், ஒரு பிஸ்கெட் துண்டு, இது என்ன செஞ்சிடும் அப்படின்னு நாங்கள் இதை மட்டமாக நினைக்காம, இந்த சிறிய எளிய கீழ்ப்படுதலுக்கு நீர் கொடுக்கும் கவனமும் மரியாதையும், நீர் எடுத்துக்கொள்ளும் கணக்கும் நித்தியமானது, சத்தியமானது, நிரந்தரமானது, நீதியானது. அப்பா, என்னை எங்களோரையும் தகுதிப்படுத்தும்.
இயேசு நாமத்தினால் விடுதலை செய். உங்கள் முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாக இருக்கக்கூடிய கிருபைகளை தாரும். தேங்க்யூ. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. தேவ தூதரிலும் அதிக மகிபர்களாக எங்களை மாற்ற நீர் உம்முடைய மகிமையை துறந்தீர். எங்களை பங்கு பெற செய்திருக்கிறீர், பங்குதாரர்களாய் மாற்றியிருக்கிறீர். உடன்படிக்கையின் மனைவியாக மணவாளியாய் மாற்றியிருக்கிறீர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பந்தியில் கையிட்ட ஒருடைய ஆவியான்ம சரீரத்தில் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக வாழ்வு பாயும்படி ஜெபிக்கிறேன். எல்லா நோய் நொடிகள் நீங்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கும் எமக்கும் நடுவே இருக்கிற அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக நித்திய உயர்தரமான ஆவிக்குரிய விருத்த சேதனை பெற்றடையும்படி செய்து எஜமானின் சந்தோஷத்திலே பிரவேசிக்க எங்களை போதித்து வழிநடத்தி சிக்ஷித்து சத்தியத்தை உணர்த்தி நீர் எங்களுக்காக எடுத்துக்கொண்டு வருகிற எல்லா உத்தரவாதங்களுக்காய் நன்றி சொல்கிறோம். இந்த பந்தியிலே கையிடாத ஒவ்வொருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் பந்தியை விட்டு தூரமாகாதபடி ஞானஸ்தானம் பெற்று அதிலே பங்கு பெற அருள் தாங்க. கடைசி நாளில் எழுப்பப்படும் தகுதியிலே நிலை நிற்க அருள் தாங்க. மீதி துணிக்கீழான பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை நினைவு கூறுகிறோம். வான விருந்திலே மோடு பந்தயம் ஒரு நாளுக்கான ஆவலை எங்களுக்குள்ளாக அனல் மூட்டி எழுப்புங்க. கர்த்தரா இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சபையாக நின்றிருந்த அதிகாலை வேளையிலே இந்த மாதத்தில் முழு ஆண்டு தேர்வை எழுதுகிற அட்ட கிளாஸ்லேருந்து ஆண்டவரே பெரிய உயர்தர படிப்பை படிக்கிற மக்களுக்காக ஒவ்வொரு காரியங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக கல்வி ஆண்டை முடிக்கிற பிள்ளைகளுக்காக +1 +2 மாணவர்களுக்காக செபிக்கிறோம். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக செபிக்கிறோம். ஸ்கூல் இயர் ஆண்டவரே எழுதி முடிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கல்லூரி படிப்பை முடித்து அடுத்த கட்டமான முன்னேற்றத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். எல்லார் மேலும் உடைய ஞானம் இறங்க ஜெபிக்கிறோம். உடைய வல்லமை இறங்க ஜெபிக்கிறோம். உடைய சமயத்துக்கேற்ற புத்தி இறங்க ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் இரக்கம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். ஒருவராகிலும் கல்வி ஆண்டை இழந்து போகாமல் தேவ இரக்கம் அவர்களை தாங்கி ஏந்தி தப்பி வைத்து சுமந்து முன்னேற்றமான பாதையிலே வழி நடத்துவதாக. Give them proper guidance. Thank you Jesus. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எக்ஸாமினேஷன் காலத்திலே வியாதிப்படாதபடி பலட்சைப்படாதபடி காத்தருளும். எக்ஸாமினேஷன் ஹாலில் பதஷ்டப்படாதபடி காத்துக்கோங்க. அமைதி நாவினால் நிரப்புங்க. போட்டி பொறாமை நீக்குங்க. அவர்களாலே முடியும், அவருக்குரிய வாழுகிற கிறிஸ்துவாலே முடியும் என்ற தேவனுடைய பிள்ளைகள் எளிமையிற்கு உதவி செய்யுங்க. வசதி இல்லாத உயர் குலத்தோர் என்று சொல்லப்படாத எல்லாரையும் நசுக்கி கல்வியை சீரழித்து தேசத்தை ஒரு பிச்சைக்கார நாடாக பரதேசிய நாடாக மாற்ற நினைக்கிற எல்லா பொல்லாத திட்டங்கள், விஷமமான திட்டங்கள் மத்தியிலே கல்வியை கெடுத்து நாசம் பண்ணுகிற எல்லா திட்டங்கள் அவமாய் போவதாக, முற்றிலும் அவமாய் போவதாக. மத்திய அரசின் கல்வி கொள்கை இயேசுவின் நாமத்தினால தேசம் முழுவதும் கொந்தளித்து சீரான இதைவிட உயர்தரமான வாழ்வியல் கொண்ட அந்த காரியங்களுக்காக மக்கள் முன்னேற உதவி செய்யுங்க. அநேக அறிவு பெருத்த கல்வியாளர்களும் நிர்வாகிகளும் இருக்க போக இந்த தேசத்தை எல்லார் கண்களுக்கும்பாகவே ஈனப்படுத்தி கொண்டிருக்கிற மத்திய அரசின் காரியத்திலே கர்த்தருடைய நீதியின் வலதுகரம் நீட்டப்படும்படி குறுக்கிடுதல் ஏற்படும்படி ஜெபிக்கிறோம். மதசார்பற்ற தேசமாக தொடர்ந்து இந்த தேசம் முன்னேற உதவி செய்யுங்க. எவ்வளோதான் மீடியாவில் நம்பிக்கை கொடுக்கும் வார்த்தைகளை சொன்னாலும் திரை மறைவிலே அராஜகங்களையும் அட்டூழியங்களையும் அழிவையும் கொலைபாதகங்களையும் அரங்கேற்றி கொண்டிருக்கிற கற்பழிப்புகளையும் அரங்கேற்றி கொண்டிருக்கிற இந்த அரசாங்கத்தின் போக்கை தேவன் தட்டி கேட்பீராக. எழுப்புதலை தாங்க. இந்திய திருச்சபையின் மக்கள் சர்வ வல்லமுள்ளவரான எல்ஷடாயான முன்பாக நாங்கள் நடந்து கொண்டு உத்தமர்களாக இருக்க நித்தமும் பிரயாசப்பட உதவி செய்யுங்க. வலதுபுறமாவது இடதுபுறமாக சாயும்போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று
உடைய சத்தம் எங்கள் காதுகளிலே துணிக்கட்டும். தேவனுடைய ஆவினாலே வழிநடத்தப்பட்ட ஒரு சமுதாயமாக இருக்க உதவி செய்யுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இந்த மாதத்துக்குரிய ஆவிக்குரிய பொருளாதார தேவையை சந்திங்க. வாழாமல் தலாய்ந்து கீழாமல் மேலாய்ந்து கடன் வாங்காமல் கடன் கொடுத்து இடம் கொண்டு பெருக உதவி செய்யுங்க. வழக்குகள் தீர வேண்டிய வழக்குகள் தீரட்டும், வழிவாசல்கள் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும், தடைகள் நீங்கட்டும். சீதோஷ்ணை மாற்றத்தாலே ஒரு வியாதிப்படாதபடி காத்துக்கோங்க. சுதாகர் சுசீந்திரா மகளை ஆசீர்வதிங்க. பூர்ண சுகம் தாங்க. அந்த சிறுமிக்கு பூர்ண சுகம் தாங்க. டிஸ்சார்ஜ் ஆகிய ஆண்டவரே இல்லம் வர உதவி செய்யுங்க. நோய்வாய்ப்பட்ட ஒருக்காய் வேண்டிக் கொள்கிறோம். அவள் எல்லாருக்கும் சுகம் தரும்படி ஜெபிக்கிறோம். பல நெருக்கடியில் இருப்பவர்களுக்கு விசாலத்தை தாங்க. கர்த்தருடைய திருவுளம் ஒவ்வொரு வாழ்வில் நிறைவேறுவதாக. திருமணத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் நல்லதொரு காரியங்களை செய்து முடிங்க. தேங்க்யூ ஜீசஸ், வி பிரைஸ் யூ. தொடர்ந்து ஆத்தும ஆதாயத்திலே தேவ சித்தத்தை நிறைவேற்றி ராஜ்யம் பரம்புதலில் அவரவர்கள் பங்கை குடும்பமாகவும் தனித்தனி அங்கங்களாக நிறைவேற்ற அருள் தாங்க. தேங்க்யூ ஜீசஸ், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன். ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்பும் அன்பின் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தல் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் மூலமாய் ஆண்டவர் அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரி மட்டுமாய் இருப்பதாக. அல்லேலூயா. Thank you.